dum 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 da 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 dum 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 da dum dum. Dum 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 da 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 dum 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 da dum. அடுத்த சில கணங்களில் உங்கள் ஆன்மா வருடப்படுவதாக உணர்வீர்கள். ஆயிரம் ஆயிரம் இரவுகளில் இதற்கு முன்பாகவும் நீங்கள் அவ்வாறே உணர்ந்திருக்கக்கூடும். உணர்ந்தும் இருக்கிறீர்கள். உயிர் கரைந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த இரவுகளில் நின்று நம்மை ஆறத் தழுவ காத்திருக்கும் இந்த ஏகாந்த இரவு அநேக விதங்களில் மாறுபட்டு மலரவிருக்கிறது. காலவெளியின் தூர வழிகளில் எட்டி நின்று தாளாட்டிய ராஜா இதோ முதல் முறையாக நம் பக்கம் வந்து அருகமர்ந்து தாயினும் சால பரிந்து அமுதூட்டவிருக்கிறார். அதற்குள்ளாக பண்ணைப்புறத்தின் மகிழ மரங்கள் உங்களை பன்னீர் பூச்சொரிந்து வரவேற்கின்றன. தூரத்து மலைகளில் ரகசியம் தேடி, வனங்களின் சரிவில் நர்த்தனம் ஆடி, மூங்கில் பிரித்து ராகம் இழைத்து, இலவ மரங்களின் உயரப் பறக்கும் கிளிகளின் சிறகடி ஓசையில் கிரீச்சிட்ட பாலகன் ராசையா ஆடித்திரிந்த பூமி இது. நான் என்னுடைய சின்ன வயதில் இசையமைப்பாளன் ஆவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா, நான் பிறந்த கிராமம். அங்கே மியூசிக் கற்றுக்கணும்னா கூட சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. என் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்கள் பாடி கேட்டுத்தான் அந்த ராகங்களும் அந்த இசையினுடைய நுணுக்கங்களும் அவர் எனக்கு போதிக்கிறாரு என்று நான் தெரியாமலேயே அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அறியாமலேயே நான் அவரிடம் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இசை என்றால் என்னவென்று தெரியாத அந்த சிறிய வயதிலேயே கிராமத்தில் மூங்கில் காடுகளில் வருகின்ற அந்த புல்லாங்குழல் செய்கின்ற மூங்கிலை ஈத்தை என்று சொல்வார்கள். அந்த ஈத்தையை எடுத்து புல்லாங்குழலுக்கு தேவையான அளவிற்கு வெட்டி அதில் ஓட்டை போட்டு, அதை அளவு தெரியாமலேயே இந்த அளவில் தான் ஓட்டை இருக்க வேண்டும், இந்த தூரத்தில் இருக்க வேண்டும் என்ற அளவு தெரியாமலேயே கம்பியை பழுக்க காய வைத்து அதிலே ஓட்டையிட்டு நான் புல்லாங்குழல் செய்திருக்கிறேன். இந்த காட்டுப்பகுதியில் அப்போது வீசிய நறுமண காற்று தன் பழைய சிநேகிதனை தேடி இப்போதும் அலைகிறது. ஒரு விதையின் இருப்பை போல மண்ணின் ஈரம் தாங்கி முளைவிட்ட நாள் முதலாக வர்ணமும் வாசமும் படரத் தொடங்கிய வேளை தொட்டு உலகின் பரப்பை தன் இசை ராஜாங்கத்திற்குள் ஏகமாக அடக்கி வைத்த பின்பாக, இந்த பின்மாலை வைபவத்தின் முன் வளைவு வழியாக இந்த அரங்கத்திற்குள் உங்கள் முன்பாக வந்து நிற்கும் இந்த நொடி பதட்டம் வரை ராகதேவனின் கால்களில் தைத்த முட்களுக்கு கணக்கில்லை. இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த சென்னையில் காலடி எடுத்து வைத்த நேரத்திலே இசையமைப்பாளனாக ஆக வேண்டும் என்ற உறுதியான ஒரு முடிவுடன், தீர்க்கமான முடிவுடன், ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு காலடி, ஒரு ரோட்டில் நடந்து போகும்பொழுது கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா அந்த இசையமைப்பாளனாக ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. இங்கே தொழிலாக அதை பார்க்கும் பொழுது நான் மனதிலே கற்பனை செய்து வைத்திருந்த இசைக்கும் இங்கே தொழிலாக நடக்கின்ற இந்த இசைக்கும் நிறைய வேறுபாடுகளை கண்டுவிட்டு, அடடா, இதில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறதே என்று நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு, இசையை முதல்ல படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஆகிரமா ஆகலையா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். வலியின்றி ஒலி இல்லை என்பதை அறிந்திருந்ததால் அந்த நாளிலிருந்து கடந்து சென்ற இந்த நொடி வரை கற்றல் சுகமாயிற்று. ஆயிரம் ஆயிரம் ராக இழைகள், ராயல் பில் ஹார்மோனிக் சிம்பனி, திருவாசகம் உள்ளிட்ட எல்லா இசை ஆரவாரங்களுக்கும் ஊற்றுக்கண் அதுவே. கொள்வன கொண்டு தள்வன தள்ளி ஞானப்பெருக்கில் நடந்தேறும் போதும் மூணாற்று மலையோர நதி இடுக்கில் நீந்தி ஆடிய பால்நிலா காலத்து பாலகனின் அதே துள்ளலும் துடிப்பும் இப்போதும் ஒளிர்கிறது ராகதேவனின் விழி விசையில்.
நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ அன்றிலிருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து ஒரு இசையமைப்பாளனாக என்னை ஆக்கியிருக்கிறது என்றால் அது என்னவென்று எனக்கும் புரியவில்லை, இன்றும் புரியவில்லை. அன்றும் இன்றும் என்றும் புரியாத விஷயமாக புதிராக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் கற்றுக்கொண்டது ஒரு விரல் நகத்தின் நுனி அளவு கூட இருக்காது என்பதில் திட்டமாக நான் இருக்கிறேன். ரசிகர்கள், என் மேல் உயிரை வைத்திருக்கிறவர்கள், உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், உயிரை இவர்களுடைய இசைக்காக நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள், எண்ணற்ற ரசிகர்கள் உங்களிலே இங்கே நான் என் கண் முன்னால் நான் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இங்கே எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களை சந்திக்க வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அன்றும் இன்றும் என்றும் இந்த நாதம் உங்களுடன் இருக்கும் வரை நானும் உங்களுடன் இருப்பேன் என்ற நம்பிக்கையை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறான். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்கள் முன் வருகிறேன். அண்டசராச்சரம் மான பரம்பொருள் ஆதிமுதற்பொருள் அண்டசராச்சரம் மான பரம்பொருள் நாத வடிவே ஆனை முகனே நின் பாதம் தொழுதோம் பணிந்தோம் சரணம். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो
न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहरविरिञ्चादिभिरवी प्रणन्तुं स्तोतुं वा कथमहृतपुण्यः प्रभवति जननी जननी जगन्नी जननी जननी जगन्नी अगम्नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगम्नी अगम्नी जननी जननी जगम्नी अगम्नी जननी 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 ஒரு மான் மழுவும் சிறு தூம்பிரையும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற जगन्मोहिनी नी सिंहवाहिनी नी जगन्मोहिनी नी सिंहवाहिनी नी जगन्मोहिनी नी सिंहवाहिनी नी जननी जननी जगन्नी अगम्नी जननी சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி ஜகம்னி அகம்னி ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள்
பணிந்தே துவதும் மணி நேத்திரங்கள் சக்தி பீഠமும் நீ சக்தி பீఠமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீఠமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீఠமும் நீ சர்வமோட்சமும் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ யகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ யகம் நீ ஜனனி 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 ஜகம் நீ யகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ யகம் நீ. எனக்கு எப்படி இந்த ஷோவை நடத்திட்டு போகிறதுன்னு தெரியல. இங்கே வந்திருக்கிறதுல யாராவது யுவன் நீ இந்த ஷோவை நடக்கத்துறியா? கார்த்திக் பெத்த பிள்ளைகளே பாருங்கள், நம்ப மாட்டேங்க. எனக்காக யாராவது ஏதாவது செய்ய மாட்டீங்களா? மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன என் முகத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. நான் உங்கள் முகங்களையெல்லாம் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். கொஞ்சம் லைட்டை போடுங்க. லைட்ஸா? முதல் முறையாக மேடைக்கு வர்றதுனால மேடைக்கு வரேன். அது இந்த கச்சேரியிலலாம் ரெகுலராக பண்ணி எல்லா பாடகரும் இசையமைப்பாளர்கள் நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வரதுனால உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு சவுண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆர்கெஸ்ட்ராலாம் என் கூட ரொம்ப ஒத்துழைச்சு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாமே ஒத்துழைச்சி எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு பாடல் லிஸ்ட்டு தயார் பண்ணால் நிறைய ஆட்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிஸ்ட்டு, ஒரு 150 சாங் ஒருத்தர், இன்னொருத்தர் 200 சாங்கு, இன்னொருத்தர் 80 சாங்கு, சார் செலக்டடாக ஒரு 60 சாங்கு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ண சாங்ஸு வந்து ஒரு பெஸ்ட்டு சாங்ஸை வந்து, அதாவது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய சாங்ஸு, அட் த சேம் டைம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இதில் ரெக்கார்டில் கேட்க முடியாத சமாச்சாரங்கள் வந்து இதில் நிறையா இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்து, அதாவது மற்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் சத்தம் போடுறீங்க, இப்போ என்னை பார்த்து கைதட்டினீங்க, எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். இந்த கைதட்டுகளை விட உங்கள் உள்ளங்களில் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இடம் வந்து எனக்கு வசந்தது. அதனால் இதில் எனக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்தி பழகலனால எனக்கு எப்படி இந்த ஷோவை நடத்திட்டு போகிறதுன்னு தெரியல. இங்கே வந்திருக்கிறதுல யாராவது யுவன் நீ இந்த ஷோவை நடக்கத்துறியா? கார்த்திக் பெத்த பிள்ளைகளே பாருங்கள், நம்ப மாட்டேங்க. எனக்காக யாராவது ஏதாவது செய்ய மாட்டீங்களா சார்? எனக்காக யாராவது ஏதாவது செய்ய மாட்டீங்களா?
சார் உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சார். உங்களுக்காக உயிரை கொடுக்க இங்கே நிறைய ரசிகர்கள் கேலரியில் இருக்காங்க. எனக்கு கேலரியில் சீட்டு கிடைக்காத நான் கீழே நின்றுருக்கேன் சார். ஓ, உயிர் யாருக்கே வேணும்? உயிரை கொடுன்னா நான் கொடுத்துருவேன். நீ நான் வரேன் சார், வந்து கொடுக்குறேன் பாருங்க. யாருப்பா நீ? யார் நீ? ஓ, பார்த்திபன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னப்பா நிறைய பேர் அந்த கேலரியில் உட்காந்துருக்காங்க சார். சரி, அவங்க சார்பாக நான் ஒருத்த மட்டும் இங்கே இறங்கி கீழே வந்திருக்கேன். நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டது வந்து அமைதியாக அந்த ப்ரோக்ராம் நடத்தணுன்னு. நீ கலாட்டாவாக நடத்திடாத இந்த ப்ரோக்ராம். உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் சார். அதை மீறி உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. இந்த கோபம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருடைய சார்பாக ஒரு கோபம். உங்களுக்கு தெரியாது, இந்த புத்தகம் நீங்கள் தானே சார் எழுதுனீங்க? ஆமாம், நீங்கள் தானே எழுதுனீங்க? அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை, உங்கள் பேர் தான் போட்டிருக்கு, உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு, நீங்கள் தான் எழுதிருக்கீங்க. சரி. திருவிளையாடல் படத்தில் வந்து தருமையாக நடித்த நாகேஸ்வர் வந்து சிவாஜி சார்கிட்ட கேட்பார், நீ பேசும்போதெல்லாம் ஏற்ற இறக்கமாக பேசுகிற, ஆனால் பாடும்போது மட்டும் கோட்டை விட்டுறேன்னு. ஆனால் நீங்கள் பாட்டெல்லாம் பிரமாதம் பாடுறீங்க, எழுதும்போது என்ன சார் இப்படி எழுதுறீங்க? என்னது? நீங்களே படித்து காட்டுங்க. இது இந்த நாலு வரியை மட்டும் படித்து காட்டுங்க. எல்லோரும் கேட்டுணர்ந்து மெய்மறக்கும் இசையை மற்றவர்க்காய் என்னில் தந்தாய், எனக்கென்று எதை தந்தாய்? கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. நான் ரொம்ப கோபமாக கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய்மறக்கிற இசையை நமக்காக இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கென்று என்ன தந்தாய், எனக்காக நீ என்ன கொடுத்துருக்கேன்னு கடவுளை கேட்குறாரு. என்ன மாதிரி ரசிகர்கள் இந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு 10,000 பேர் இருக்கும். இந்த அரங்கத்துக்கு வெளியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள், உலகம் பூரா கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்கள் இதயத்துக்காகவும் உங்கள் இசைக்காக காத்துட்டு இருக்கும்போது இப்படி கேட்டால் என்ன சார் அர்த்தம்? இது நான் வேறு அர்த்தத்தில் எழுதுனதுப்பா. நீ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அர்த்தத்தில், இது ஆன்மீகம் தனியாக நம்ம அதை பேசிக்கிற வேண்டாம். சரி, இது நம்ம பேசிக்கலாம். இது இங்கே இது அப்படி விட்டுடலாம்னா நம்மெல்லாம் இருக்கோங்கிறதுக்காக காட்டுறதுக்காக நீங்கள் அடித்து கிளாப்ஸ் அடித்து கிழிக்க வேணாம். விசில் அடிக்கிற அடியில் இந்த அரங்கமே ஆதரணும். நன்றி, நன்றி. இந்த மேடையில் நான் வந்து ஒரு இவ்வளோ நாளாக மறைச்சி வச்ச ஒரு உண்மையை சொல்கிறேன். நானும் எங்கள் அப்பா மாதிரியே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னா அவங்க அப்பா மியூசிக் டைரக்டரான்னு கேட்காதீங்க. எங்கள் அப்பாவும் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், நானும் அவரை மாதிரியே ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நீங்கள் கடல் தனியாக பார்த்துருப்பீங்க, கச்சேரி தனியாக பார்த்துருப்பீங்க. இந்த அன்றும் இன்றும் என்றும் கடல் நடத்த போகிற ஒரு கச்சேரி. இந்த இசைக்கடல் இப்படி இந்த கையை ஆட்டும்போது, அவர் கண்டக்ட் பண்ணும்போது இந்த இசை அலைகள் எப்படி கிளம்ப போகுதுன்னு நமக்கே தெரியாது, சொல்ல முடியாது. இந்த இசை ஒரு சுனாமியாக வந்து உங்களுடைய இதயங்கள் வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆகலாம். அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அடுத்த பாடல் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். கண்டி என் கண்ணி ரூபாடமே கூடாதென்னும் வானமுண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே நன்றி.
நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன? சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன? சொல் சொல் மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. மேடையைப் போலே வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகிச் செல்ல. ஓடையைப் போலே உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணம் விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன? அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணா என் கண்ணா பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வந்த நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ரெக்கார்டிங்கை விட இங்கே நல்லா பாடிருக்கிறேன்னு சொல்லி. டெய்லி இதே மாதிரி நீங்கள் நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் மேலே ரொம்ப நல்லா பாடுறோம். காஞ்சி கிடக்குறாங்க உங்கள் காரியக்கிரமம் பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே. இத்தனை நாள் இதுக்கு லேட் பண்ணேன் நீ இத்தனை வருஷமா எல்லாரும் டெஸ்ட் பண்ணுறியா எனக்கு தெரியாமல் கேட்குறேன். தே லவ் யூ, தே ஆர் ஃபார் யூ. ஸோ அடிக்கடி நீங்கள் அவங்கள நீ நினைக்கிறேன் அவங்க லவ் பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சில பேர் நேராக வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த கைத்தட்டுக்கள், இந்த கோஷம், இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை, கிடைக்கணும். ப்ளீஸ் மீட் தெம் ஆஃபன். அடிக்கடி வரணும். வாரத்தை கொடுத்துட்டு இங்கே எல்லாரும் முன்னாலும். காட் பிளஸ் யூ. நெஞ்சுக்குள் காதல் சொல்லு, மூச்சுக்குள் புல்லாங்க வருவாளோ, நெஞ்சும் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனவே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறது. திரு ஹரிஹரன் அவர்களை அழைக்கிறேன். அவர் தலையை அள்ளி முடிஞ்சிட்டு வருவார். ஆனால் அந்த பாட்டை கேட்டோம்னு வச்சுன்னா நம்மளால் தலையை அவுத்து போட்டு ஆட வேண்டியதாகிடும். அப்படி ஒரு பாட்டு பாட போகிறாரு. அவரோட கூட சேர்ந்து பாட போகிறது சாதனா சர்க்கம். நிறைய பின்னணி பாடகிகள் வந்து நிறைய பாடணும்னு நச்சரிப்பாங்க. ஆனால் இவங்களோட உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு தமிழ் பாடகி மாதிரி உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வடநாட்டில் வேணால் அவருடைய பேர் வந்து சாதனா சர்க்கமாக இருக்கலாம். இங்கே சாதனை சர்க்கம். இனி அந்த பாட்டு வழக்கமாக ஹரிஹரனுடைய பாட்டுன்னா டெஃபினட்டாக அதில் டான்ஸ் ஆட வைக்கும். ஆனால் இந்த பாட்டு காத்தடிக்கும் போது தலையசைக்கிற நாத்தை போல உங்களை மாற்ற போகிற பாட்டு. கூட கோரஸ் தேவதைகள்.
சினிமா பாடல்களில் நிறையா பாடல்கள் ராகங்களை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த ராகங்களுக்கு பல்வேறு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. கர்நாடிக் மியூசிஷியன்ஸே ஐயோ இந்த ராகத்தில் இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு வியந்து போகிற அளவுக்கு அவரோட காம்போசிஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கீரவாணி ராகத்தில் அமைஞ்ச ஒரு அற்புதமான பாடல், நம்ம எல்லாரோடையும் எவர் கிரீன் ஃபேவரட் சாங், ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடுறதுக்காக ஒரு வெரி டேலண்டட் பியூட்டிஃபுல் சிங்கர் வர போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் த பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் ஸ்ரேயா கோஷல் ஆன் தி ஸ்டேஜ். எந்தன் கீதம் காணாத ஒன்றை தொடுதே காற்று, எந்தன் கீதம் காணாத ஒன்றை தொடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீச மாலை நேர காற்று, எந்தன் கீதம் காணாத ஒன்றை தொடுதே. எந்தன் கீதம் காணாத ஒன்றை தொடுதே.
மழை போ நினைவாக சில்லென்று வீச மாலை நேர காற்று எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. I have to say that this is my first Tamil program, first Tamil function, and I'm so blessed and so lucky that I'm performing for Raja Uncle. Thank you so much for giving me this opportunity. Thank you so much. You people are wonderful. You wrote Thedude here. I know. When I got the claps for that Thedude once, I sang it rightly. Thank you so much. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொன்னதைப் போல தவறு செய்பவர்கள் தானே திருந்தினால் ஒழிய தானே திருத்தி கொண்டால் ஒழிய தவறுகள் திருத்தப்பட மாட்டாது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்களா கரெக்டாக 2 வாட்டி தப்பு பாடிச்சு. கரெக்டாக வந்து ஏதோ ராங் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நீங்கள் கொடுத்த ரியாக்ஷனில். ஆனால் கரெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? பாஷை தெரியாதவங்க நம்ம பாஷையை பாடுறதுக்கு அனுமதிக்கலாம். ஏன்னா இதே தமிழ் திரையில் வந்து நம்ம சரோஜா தேவி அவர்கள் பேசும்பொழுது ரொம்ப விளையாடுறீங்களே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாங்கிறதெல்லாம் கேட்டிருக்கணும். அது போல் பரவாயில்ல. நெக்ஸ்ட் சாங் போகலாம். எந்த ஒரு நடிகரும் புதுசாக நடிக்க வந்த ஸ்டேஜில் யாராவது நடிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட ஏதாவது ஒரு டைலாக் இல்லை ஏதாவது ஒரு சீன் தான் ஆக்ட் அவுட் பண்ணி காமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் சிங்கர் கிட்ட ஏதாவது கொஞ்சம் பாடுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பாடுற முதல் பாடல் இந்த பாடல் தான். சில சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு முறையாவது நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வாங்கினா தான் அவங்க மனசே ஆறும். ஆனால் இவங்க 6 முறை நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. என்னையும் சேர்த்து இன்னைக்கு வர அத்தனை பின்னணி பாடகிகளுக்கும் இவங்க தான் இன்ஸ்பிரேஷன். நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, none other than our own சின்ன கோயில் சித்ராக்கா.